எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. ஒரு ஏழ்றையான பாடம். அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்னு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு. கார்னர்ல பாருங்கப்பா. 12த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பரும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான். கார்னர்ல பாருங்க. மொத்த மதிப்பெண்கள் 90 மதிப்பெண்கள். மேக்ஸிமம் மார்க்ஸ் 90 மார்க் குடுத்துருக்காங்க. 90 மார்க்ல 25 மார்க் கண்டிப்பா எடுத்துறணும். அப்பதான் பாஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்ல பாத்தீங்கன்னா மேத்ஸுக்கான எல்லா மெட்டீரியல் தமிழ் மீடியத்துக்கு தனியாகவும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாகவும் மெட்டீரியல் இருக்கு. ஸோ மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகுதி 1 பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் 20 மார்க் 1 மார்க் தான் கேட்க போறாங்க. இப்போ கார்னர்ல பாருங்க 20 மார்க் 1 மார்க் தான் கேட்க போறாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரால் பண்ற பாருங்க. 1 மார்க்கு மோஸ்ட்லி டஃப்பா கேட்பாங்கப்பா. ஸோ அதனால புக் பேக்ல இருக்கிறது படிக்கிறத தாண்டி ஓனால சம்ஸையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படிதான் 1 மார்க் கேட்டாங்க. பிசிக்ஸ்ல நட்டில் நினைச்சியா தாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்தமாக ட்விஸ்ட் வச்சுட்டாங்க 3 மார்க்ல 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸுக்கு. ஸோ அதே போல 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு 1 மார்க் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டஃப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டாவிலிருந்து வேல்யூ, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைன் வேல்யூ பண்ணுங்கள், டிஃப்ரென்டியேஷன் ஈக்குவேஷன் எல்லாமே இந்த 1 மார்க்கில் அடங்கிடுது. ஓகேங்களா, தமிழ் மீடியத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கெழுக்கள், வகை கெழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்துடுது. ஸோ அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழ் மீடியமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும், உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 20 மார்க்கில் எல்லாருமே எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் எல்லாருமே 7 to 10 மார்க் ஆவரேஜாக ஸ்டூடெண்ட் எடுத்துருவீங்க. ஆனால் நமக்கு 10 எடுக்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. 10லேருந்து 15 எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் 15க்கு மேலே எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தனி மெட்டீரியலே இருக்குது, கைடெலாம் கொடுத்துருக்கோம். மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்ட் 2 பாருங்கள். இது மோஸ்ட்லி 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல மேக்ஸ்ல கண்டிப்பா அதே மாதிரி 1 மார்க்குக்கு ஏ டைப் பி டைப் கம்பல்சரி இருக்கும்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ டைப் பி டைப் 2 டைப்புமே இருக்கும். கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால தான் நான் தம்ப்லைன்லேயே வெரி டஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, அதில் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 21ல ஸ்டார்ட் ஆகுது. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவற்றில் வினாயின் 30க்கு கட்டாயம் விடையளிக்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் தட் இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக 21 பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி தனித்தனியாக சொல்ல முடியாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சம்மு, கால்குலேஷனு, இக்குவேஷன் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கூட ஒன்றுமே புரியல. நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரியும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில பேர் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கும் புரியும். ஃபர்ஸ்ட் இந்த 21லிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. இந்த 30 கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின் மேக்ஸ் டஃப்பாக தான்ப்பா வரும். இதில் இந்த 21லிருந்து 30 அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஈக்குவேஷனில் ஸ்டார்ட் ஆகி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபைன் த பிரின்சிபல் வேல்யூலேருந்து, அதாவது தமிழ் மீடியத்துக்கு முதன்மை மதிப்பு காண்களிலிருந்து தொடங்கி எல்லா 2 மார்க்குமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஓகேங்களா, ஒரு 100 2 மார்க் படித்தோம் அப்படின்னா தான், அந்த பேஸில் படித்தா தான் இந்த 14 மார்க் எடுக்கிற மாதிரி பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா, இப்படியெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க 2 மார்க்கை. ஸோ அதுதான் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. சரி, ஓகேப்பா, அது முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை ஓவரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது இப்போ அடுத்தது பாருங்க, பகுதி 2, அதாவது பகுதி 3 பார்ட் 3. இதுலேயும் 7 3 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதணும். அதில் 40 கொஸ்டின் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலையும் 10 கொடுத்துட்றாங்க. அதில் கம்பல்சரி 1 எழுதியே ஆகணும். அது இல்லாமல் மீதி 6 எழுதணும். அப்போ 4 தான் நம்ம ஆப்ஷனில் விட்டுறலாம். இதுலையுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக்ல இருந்து கேட்கறத விட உங்களை ட்விஸ்ட் பண்ணி 3 மார்க் கொலாப்பி அடிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா பிசிக்ஸ் எந்த மெத்தட்ல கேட்டாங்க புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, லாஸ்ட் ஆனால் 38, 39, 40 பாருங்க. இப்போ நல்லா பாருங்க. இதில் இந்த மாதிரி மெத்தடில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கலாம். அதாவது 2 சீரான நாணயங்கள் ஒரே சமயத்தில்
சுண்டி விடப்படுகின்றன. கிடைத்த தலைகளின் எண்ணிக்கைக்கு நிகழ்தடவு நிறைவு சார்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுலாம் மோஸ்ட்லி புக் பேக்ல இருக்கிறதே வந்து கேட்கலாம். ஆனால் சம் மெத்தடில் இருக்குது பார்த்தீங்களா, குழப்பி அடிப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸுக்கான லாஸ்ட் பார்ட்டு 30 டைம் சத்தியமாக பத்தாது. 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் பத்தவே பத்தாது. அதனால தான் நான் சொல்கிறேன், கைடில் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தனியாகவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியாகவும் தான் நான் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு A to Z ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியும். இப்போ 5 மார்க் வந்து பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 41ல் 2 கொடுத்துருக்குறாங்க. 2ல் 1 எழுதணும். அதுக்கு பிறகு 42லையும் 2 கொடுத்துருக்காங்க. tan θ எக்ஸின் வரைபடத்தை ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட இடைவெளியில் tan θ -1xின் வரைபடத்தை இடைவெளி காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்புறமா தமிழ் மீடியத்துக்கு அதிபரவளையத்தின் மையம், குவியங்கள் மற்றும் மைய தொலைத்தகவு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்முடைய இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது 43ல் வந்து பாருங்கள், 43ல் வெக்டர் முறை வந்து கேட்டிருக்காங்க. அதாவது யூசிங் வெக்டர் மெத்தட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 43ல் B. ஓகேங்களா? ஸோ 44லையும் வந்து அதே தான் ஓன் கொஸ்டின்ஸ் வந்து மேபி இதெல்லாம் கேட்கலாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு மாடல். ஓகேங்களா? மாடலாக வந்து நீங்கள் பார்க்கணும். இதுதான் இந்த மெத்தடில் இது ஒன்று வரும், அவ்வளோதான். அதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு மெத்தட் 5 இருக்குன்னா அந்த 5 புக் பேக்கேவே இருக்குது அப்படின்னா அந்த 5மே வராமல் உள்ளே இருந்து கூட ஓனாக வேறு மாதிரி வரலாம். ஸோ அதை தான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ இந்த 5 மார்க்குக்கான இந்த இது கூட, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கூட நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ரொம்ப டஃப்பாக தான்ப்பா வரும். நான் இதை ப்ராங்காகவே சொல்லிடுறேன். மேக்ஸ் ஈஸியாக வந்தால் தான் அது ஆச்சரியத்தின் உச்சகட்டம். ஓகேங்களா? கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக வரும். இந்த 35 மார்க்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னா அதனால தான் வந்து நம்முடைய பயாலஜி, அதாவது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு கட் ஆஃப் மார்க்ஸும் சரி, அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸால் பெருசாக சென்டம் மார்க் எடுக்க முடியல. ஸோ அதனால் வேணும்னே வந்து டஃப்பாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன படிக்கணும், என்னென்ன லெசனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் படிக்கணும், என்னென்ன லெசன்ஸில் எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய டெலகிராமில் நான் தெளிவாக வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் அதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ 70 மார்க் 90க்கு 70 மார்க் எடுக்கிற மாதிரி அந்த மெட்டீரியல் இருக்கும். 90க்கு 90 நிச்சயமாக யாராலுமே எடுக்க முடியாது. ஏன்னா ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்க போகிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. கெமிஸ்ட்ரியிலும் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டாங்க, எல்லாத்தையுமே ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து நல்லபடியாக வந்து எழுதுங்க, தெரிஞ்சதை எழுதுங்க. 1 மார்க்லேருந்து 2 மார்க்லேருந்து கம்பல்சரியிலேருந்து டைமிங் சத்தியமாக பத்தாது. ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர்ஸ் அப்படின்றதுனால பிரிண்ட் எடுத்துருக்கும் போது டீச்சர்ஸ் தான் எடுப்பாங்க கொஸ்டின்ஸ்லாம், நிறைய மிஸ்டேக் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் ஏதோ ஒன்று நம்பரையாவது எழுதி வைங்க. ஏன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு அதை எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி மார்க் வரலாம். ஸோ 20 மார்க் ஃபஸ்ட்டு 20 மார்க் 10 எடுத்தீங்கனாலும் கூட என் கணக்குப்படி அடுத்தது 2 மார்க்கில் ஒரு 3 எழுதி அதில் ஒரு 6 மார்க் எடுத்தீங்கனாலும் கூட 3 மார்க்கில் 1-2 எழுதுனீங்கனாலும் கூட ஸ்லோலினஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். அப்புறமா 5 மார்க், ஏன்னா டாப்பர் ஸ்டூடெண்ட்டே ஒரு சில டைம், அதாவது இங்கே நடந்த குவார்ட்டர்லி ஆஃபர்லி எல்லாம் ஃபுல் மார்க் எடுத்திருப்பாங்க. 90க்கு 80+, 75+ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பப்ளிக் போனால் 42, 45, 60 தான் வரும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.